ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இந்த வீடியோ நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, உங்கள் ஃபுல் பாடியில் இருக்க டேனையும் ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை ரொம்ப பிரைட்டாகவும் உங்கள் ஸ்கின் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியா ஒரு சூப்பரான பாடி ஸ்க்ரப் எப்படி ரெடி பண்ணது தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் அரிசி மாவு வந்து ஆட் பண்ணுறேன். அரிசி மாவு வந்து நம்ம ஃபுல் பாடியில் அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்க டேனை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டாகவும் க்ளோயிங்காக வச்சுருக்கோம். நம்ம ஃபுல் பாடியில் இருக்க டெட் ஸ்கின் செல்லை ரெடியூஸ் பண்ணி பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஓட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஓட்ஸ் வந்து நான் ஃபுல் பாடியில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஃபுல் பாடியில் இருக்க டெட் ஸ்கின் செல்லை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா கிளியராகவும் பிரைட்டாகவும் வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசராகவும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் வச்சுருக்கோம். நம்ம ஃபுல் பாடி கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் வந்து நான் ஃபுல் பாடியில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஃபுல் பாடியை நல்லா எக்ஸ்போலேட் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக காஃபி பவுட்ரு வந்து ஆட் பண்ணுறேன். இது பார்த்தோன்னா நம்ம ஃபுல் பாடியை நல்லா க்ளீன் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஹனி ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஹனி ஆட் பண்ண கிளிப்பு வந்து எப்படி டெலீட் ஆகிடுச்சின்னு தெரியல, எப்படி டெலீட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து மறக்காமல் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. ஹனி வந்து நான் ஃபுல் பாடியிலே அப்ளை பண்ணனால நம்ம ஃபுல் பாடியுமே நல்லா மாய்ஸ்சரைசராகவும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக ஆல்மண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். ஆல்மண்ட் ஆயில் வந்து நம்ம ஸ்கின் ட்ரைனஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கோம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது கூடவே நான் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா டீப்பாக மாய்ஸ்சரைசர் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ண கிளிப்ஸ் கூட டெலீட் ஆகிடுச்சு. எப்படி டெலீட் ஆகிடுச்சுன்னே தெரியல. நான் எடிட் பண்ண சொல்ல தான் பார்த்தேன். ரொம்ப சாரி. நீங்கள் வந்து மறக்காமல் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எந்த பிராண்டோட ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணேன்னு மேலே வந்து ஒரு பிக்சர் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து எப்படி உங்கள் ஃபுல் பாடியில் அப்ளை பண்ணனா ஃபஸ்ட்டு உங்கள் பாடியில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரப்பை உங்கள் பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ரொம்ப ஆஷாக போட்டுலாம் தேய்க்காதீங்க. ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணாவே போதும். நல்லா வார்ம் வாட்டரில் உங்கள் ஃபுல் பாடியே நல்லா தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னை பார்த்தாவே எனக்கு தெரியும். நல்லாவே சாஃப்டாகவும் நல்லா மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும். இப்போ இந்த பாடி ஸ்க்ரப் போட்டு நீங்கள் தேய்ச்சி குளிச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுல் பாடியில் வந்து ஒரு எண்ணெய் பிசுப்பு தன்மை இருக்கும். அது போகிறதுக்கு வந்து நீங்கள் சோப்போ இல்லை பாடி வாஷோ இல்லை பாடி பேக்கோ எது தேய்ச்சி குளிப்பீங்களோ அது தேய்ச்சி குளித்து எடுத்துகிட்டா போதும். இந்த பாடி ஸ்க்ரப்பில் நான் ஏன் ஆயில் சேர்த்துருக்கேன்னா சில பேர் பாடி பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரையாக இருக்கும். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின். இது போல் வந்து ஆயில் சேர்த்து நம்ம ஃபுல் பாடியை ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஏற்படாது. இந்த ஆல்மண்ட் ஆயிலும் ஆலிவ் ஆயிலும் நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசராக பண்ணி நம்ம ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணோம். உங்கள்கிட்ட இந்த 2 ஆயிலுமே இல்லைனா கூட நீங்கள் கோகோனட் ஆயில் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாடி ஸ்க்ரப்பை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் மட்டும் ட்ரை பண்ணால் போதும். நீங்கள் இது போல் வீக்லி ஒன்ஸ்ன்னு தொடர்ந்து யூஸ் பண்ணி வரும்போது நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணோம், சன்டானை ரெடியூஸ் பண்ணோம், பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேஷனாகவும் மாய்ஸ்சரைசராகவும் வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த பாடி ஸ்க்ரப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.